ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு பொடி இட்லி தான் செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பொடி இட்லி இது. செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸும் கொடுத்து அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா காலையில் சாப்பிட்றதுக்கு, இல்லை ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது, இல்லை நைட் டின்னருக்கு, அது மாதிரி நீங்கள் எப்போ எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இட்லி நம்ம செஞ்சுட்டு மிச்சமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக, ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பொடி இட்லி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 7-8 இட்லியை இந்த மாதிரி வந்து ஸ்கியூபு மாதிரி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்களே இதே மாதிரி கட் பண்ணுங்கள். ஒரு இட்லி எடுத்து ரவுண்டாக இருக்கும்போது இட்லி எடுத்து இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்படி ஒன்று அதே மாதிரி இப்படி போட்டுட்டு குறுக்கால் வந்து இப்படி கட் பண்ணிவிட்டு ஒரு 3 தடவை இப்படி கட் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி வந்து ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கிடச்சிக்கும். நமக்கு ஸ்கொயராகவும் கிடைக்கும், இந்த மாதிரியும் கிடைக்கும். நமக்கு ஸ்கொயராகவும் கிடைக்கும். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 பூண்டு, 2 கட்டி பெரிய பூண்டு நல்லா வந்து தோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நல்ல பெரிய சைஸு பெரிய வெங்காயம், அதை வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு 4 பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரே ஒரு குடமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை இதுக்கு தேவை. அப்புறம் கொஞ்சம் இட்லி பொடி, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இட்லி பொடி வேணும். இதுக்கு வந்து கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு வெண்ணெய் வேணா வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா நம்ம ஆயில் கூட ஊற்றி நம்ம செய்யலாம். இது வந்து எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சுருக்கிறேன். இதில் வந்து 2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட போட்டுக்கலாம். இது கூட நான் ஆயிலும் தான் போட போகிறேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கணும். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். இது காஞ்சோடனே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு இதை போட்டு இது வந்து கொஞ்சம் சிகப்பாக வரணும். கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் நம்ம அந்த கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கணும். கொஞ்சம் சிவப்பாயிருச்சு. இப்போ வந்து பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோம். பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சமாக ஒரு 10 செகண்டு கொஞ்சம் வதக்கி விடணும். இந்தளவுக்கு நல்லா சிகப்பாக வரணும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் சிகப்பாக வரணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி இட்லியில் தான் கட் பண்ணி செய்யணுன்றது கிடையாது. இந்த மாதிரி ஒரு மினி இட்லி நம்ம செஞ்சோம்னாக்கா அதில் கூட நம்ம வந்து இது செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம். செய்து ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது. ரொம்ப சிம்பிள். இந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, இல்லை லஞ்சுக்கு இப்படி செஞ்சு கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும், லைட்டாக வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வந்துருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் பச்சை மிளகா. குழந்தைங்க நல்லா காரம் சாப்பிடுவாங்கன்னா போடுங்க, இல்லை காரம் சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாயை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கட்டும். அடுத்தது இந்த குடமிளகா போட்டு நம்ம ரொம்ப வதக்கக்கூடாது. கொஞ்சமாக வதக்கினா போதும். ரொம்ப வதக்குனிங்கன்னா அப்புறம் குழக்கலாம் அந்த மாதிரி ஆயிடும். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே இட்லியில் வந்து உப்பு போட்டு தான் நம்ம இட்லி செஞ்சுருக்கோம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான இட்லியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா காலையில் செஞ்ச இட்லி மீதி இருந்தால் கூட நைட்டு சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பொடி இட்லியாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இல்லைன்னா டின்னர் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள்
இப்போ வந்து நான் இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போடுறேன். இதுக்கு மட்டும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம இட்லி போட்டுக்கலாம். அடுத்தது இந்த இட்லி நான் போட்டுக்கிறேன். நான் காலையில் இந்த குழந்தைங்களுக்கு செஞ்ச மினி இட்லி, நான் காலையில் செஞ்ச இட்லியில் தான் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறேன். அது மினி இட்லி நான் உள்ளே போட்டார். இது வந்து ஒரு நல்ல பரட்டி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்பீடாக வச்சுக்காதீங்க. இப்போ இதில் நம்ம இந்த இட்லி பொடி நம்ம வீட்டில் செஞ்சது, கடையில் வாங்கினது எதாக இருந்தாலும் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சின்ன ஸ்பூன் தான், பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலக்கி விடுங்க. நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுருங்க. 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வந்து இன்னும் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். இது வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும், நீங்கள் பார்த்து போடுங்க. காரமாக இருந்தால் கம்மியாக போட்டுக்கோங்க. பச்சை மிளகாயும் போட்டுருக்குறோம். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. அவ்வளோதான். நல்லா கலக்கி விட்டு ஒரு 10 செகண்ட் அப்படியே மூடி வச்சுருங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். அருமையான ஒரு பொடி இட்லி ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வெங்காயம், குடமிளகா, பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சுட்டு, பூண்டெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு பொடி இட்லி ரெடி பண்ணிட்டோம். செய்யுது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம எப்போவுமே இட்லி மிச்சமானால் ஒன்றா உப்புமா மாதிரி செய்வோம், இல்லைனாக்கா என்ன செய்வோம். நீங்கள் என்ன செய்வீங்க? நான் உப்புமா மாதிரி செய்வேன். இன்றைக்கி வந்து பொடி தோசை செஞ்சுருக்கிறேன். இல்லைன்னா மசால் போட்டு ஒரு மசால் இட்லி செய்வேன். இந்த மாதிரிலாம் நான் செய்வேன். நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் வந்து பொடி இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்பவும் நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்பவும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சிம்பிளான வீடியோலாம் நிறைய பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.